இல்ல இந்த படத்தோட டைட்டில் கேட்குறப்ப எனக்கு ஒரு கெச்சியான ஒரு பாயிண்ட். உனக்கு என்ன ஞாபகம் வச்சு இந்த டைட்டில் கேட்குறப்ப? வடிவேலு தான் சந்திரமுகியில் சொல்லுவாங்க. ஆனால் மிருகசிரிஷம் சந்திரமுகி தானே? நானே ஆமா, சந்திரமுகி. அப்ப நீ படமே இது படைப்பாளர் இல்லையா? இல்ல இல்ல, அந்த 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 என்ன ரஜினி வந்து எலபரேட் பண்ணுவாங்கல்ல, பொண்ணுன்னா மிருக சிரிசமா இருக்கணும் அப்படி இருக்கும். இல்ல சந்திரமுகி தான். சந்திரமுகி தான். மிருக சிரிஷ ராசியில இருந்தா பேய்க்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஓ சரி சரி, ஓகே அது வேற. நான் இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த படத்தொட்டையில வந்து இந்த படைப்புல வந்து அந்த ரஜினி வந்து பொண்ணு வந்து இப்படி இருக்கு மிருக சிரிசமா இருக்கணும் அப்படி இருக்கணும். ஓ அந்த ராசி ஈச் பீட் சொல்வாரு. அது வேற தானே? வேற வேற. ஓகே சாரி, பேசிக்காவே நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அது சந்திரமுகில உள்ளது. ஆமா, ஆனா அந்த டைட்டில் வந்து செம்ம கெச்சியான ஒரு டைட்டில். அது நான் மேமாங்க ஒத்துக்கிறேன். மேமாங்க படத்தை கேட்டோன்னே மைண்ட் கிளிக் ஆயிடுச்சு. ஓய் இந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு, மிருக சீரிஷம். ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நீ இந்த மாதிரி கோத்ரூ பண்ணியிருக்கேன் மிருக சீரிஷம் மாதிரி. ஏதாவது எனக்கு அப்படி அவ்வளோ ஒன்றதில்லை. மிருகசீரிஷம்னா லக்கி ஸ்டார் தானே, ஒரு அது என்ன சொல்லுவாங்க நட்சத்திரம் தானே. மிருக சீரிஷம் வந்து தெரியல, சத்தியமே எனக்கு தெரியல. நானே எல்லாரும் படைப்பா படத்தை வச்சு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நட்சத்திரம் மிருக சீரிஷம் வந்து ஒரு நட்சத்திரம்ல. நட்சத்திரம். ஓகே கன்ஃபார்ம் தானே? நீங்க இன்னைக்கு நானே கால்பிடன்ட் என்ன வேணாலும் பேசுங்கடா, கடைசில வந்து கீழ கமெண்ட்ல வந்து போடுவாங்க இந்த விளக்குறீங்க ஒண்ணுமே தெரியாம வந்து இவனுக்கு படைப்பா சொல்றான், ஒருத்தர் சந்திரமுகி சொல்றான், அந்த மாதிரி தான் வரும். ஆமா, ஆனா படத்தை ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் பார்த்தப்ப எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஒரு மாதிரி வாவ், இந்த தீம் ஏன்னா நான் ஆன்லைன்ல பார்த்துருக்கேன். இவங்க வந்து இந்த மேமா முந்தி சேஜியர்ஸ் முந்தியை பார்த்துருக்கேன். இவங்க படம் செய்ய வரப்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த இது. ஆனால் இந்த படத்தை பார்க்குறப்ப எல்லாம் ஒரு மாதிரியா லொக்கேஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி நீ ஒர்க் பண்ணியிருந்தானே அதில்? ஆமாம். ஸோ மிருகசீரிஷத்தில் நான் தான் அதோட பிஹைண்ட் தி சீன்ஸ்லாம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல, சும்மா உட்காந்துருந்தேன். என்னை கூப்பிட்டு டேய் இது பண்ணுறா வா பேசுன்னு சொல்லி இழுத்து வந்துட்டானுங்க. ஸோ நாங்கள் 2 பேர் வந்து இதுக்கப்புறம் வர இன்னொரு படம் மாச்சாய் படத்தை வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை ரொம்ப ஆவலாக வந்து இந்த படத்தை தெரிஞ்சுக்கலாம் சொல்லி வந்திருக்கோம். இன்றைக்கி சுபாவும் நானும் வந்திருக்கோம். ஸோ சுபா, இன்னைக்கு நம்ம மிருக சீரிஷத்தை பற்றி பற்றி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்னைக்கு. சரி, ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் சொல்லுங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி தான், ஹாரர் படத்தில் ஷூட் பண்ணுறப்ப சம்பவம் நினச்சா? இதில் சம்பவம் நடந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு இதில். ஸோ நாங்கள் ஒரு பஹாவில் கிட்ட போய் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு சீன் ஷூட் பண்ணியிருந்தோம். ஷூட் பண்ணும்போது திடீர்னு கத்துற மாதிரி ஒரு சத்தம் வந்துருச்சு. நானும் சீனில் கத்துறாங்க, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்கள் ஹீரோயின் சத்தமே போடல. டப்பிங் பண்ணியிருந்தாங்களா? நான் நிஜமா இருக்கேன். சத்தம் கேட்கும். நாங்கள் என்ன பிரச்சனை பார்த்து இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் ஷூட் பண்ணுற வீட்டுக்குள்ள ஸோ இங்கே சீன் ஓடுதுன்னா பிசைடில் என்னன்னா ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களுக்கு எது சீக்குன்னு அந்த வீட்டை ஓனர் சொன்னார். நான் அவங்களுக்கு எது பூந்துருச்சுலா, ஸோ அவங்க சவுண்ட் கொடுக்க இவங்க நடிச்சுக்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா நான் வீட்டை ஷூட் பண்ணி உள்ள போகும்போது சத்தம் கேட்குது நல்லா இருக்கு. ஸோ இந்த காது மட்டும் இந்த பக்கம், ஆனால் வீடு மட்டும் இந்த பக்கம் எடுத்துக்கிருந்தேன். அவர் திட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே கதை கட்டக்கூடாது, உண்மையா ஃபுட்டேஜே இருக்கு. ப்ரொமோஷன் போயெல்லாம் சொல்லக்கூடாது. நான் போயிலுமே சொல்ல மாட்டேன், எனக்கு அது வராது. ஆனால் வீடு அந்த அந்த இந்த சீன் பூஜை சீன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு அவங்க இருந்தாங்க. நாங்கள் இங்கே இது ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிக்கோம். வெளியே சொல்ல முடியாது, படம் ஸ்பாய்லர் ஆகிரும். அதான் வெட்டி நானே சொல்கிறேன். நீ வந்து சொன்ன மாதிரி தான்லா, சும்மா கூப்பிட்டாங்க வந்து சும்மா இருந்தேன். இவர் கூட வந்தேன், சும்மா வந்தேன். ஃப்ரெண்ட் சப்போர்ட்காக கூப்பிட்டேன், எமோஷன் சப்போர்ட் கொடுக்குறேன். அதுதான் நீ கோத்ரூ பண்ணல. வேற எதுவும் சம்பவம் நடக்கல? எனக்கு நடந்து பெரிய சம்பவம்னா பேயினால இல்லை, ஆனால் நடந்த சம்பவம் கொசுனால. நாங்கள் பாதி நேரம் ஆமா ஓகே கொசுனால நான் 4 days ஷூட்ல இல்லை. என்ன டங்கி கூட சொல்ல மாட்டேன், என்ன கடிச்சிச்சுன்னு. நாங்கள் ஷூட் பண்ணது காட்டில்தான். ஓகே, எல்லா க்ரீமும் போட்டு சொல்லுவாங்க, ஆனால் என் கை ஃபுல்லாக திட்டா இருக்கும். என்ன கடிச்சிச்சின்னு கூட தெரியல. ஓகே, ஸோ என்னோட பெரிய சம கொசு தான் அந்த காட்டில். இருட்டுல இருந்தாலும் காலையில் இருந்தாலும் கொசு தான். எனக்கு என் ரத்தம்லாம் அதுக்கு என்ன ஒரு சுக்கான. வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு சேஞ்ச் தி பீப்பிள்? நான் பேய்க்கதை கேட்டா
அவன் கொசு கதையை சொல்றான் பத்தியா? So most of your locations actually எங்க இருந்துச்சு? எல்லாமே இஸ் ஃபாரஸ்ட். So Forest இல்ல. we only had very few outdoor scenes. எல்லாமே city like, but most tours கதோட deepest part of the stories எல்லாமே காடு தான். And it was mostly ராத்திரி. ராத்திரி தான். Barely we have daylight shoot, but mostly is all night. சுபா நீ வந்து நைட்ல இந்த மாதிரி காட்டு ஷூட் பண்றதா இருந்தா உனக்கு ஓகேவா? நான் போவேன், தைரியமா போவேன். என்ன கூட ஆள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஷூட்டுக்கு அது மாதிரி போயிருக்க நீ? போனதில்ல, போயிருக்கேன் தானே கேட்டீங்க. நீ பே பண்ண நடிச்சிருக்க தானே? ஆமா, அது காட்டுல ஷூட் பண்ணல. காட்டுல ஷூட் பண்ணல. வீட்டுல தான். வீட்டுல மிஸ்டாச்சு. ஆமா, இது வீட்டு பேய். வீட்டு பேய். என்ன நீங்க மாதிரி போறது ஒரு காட்டு ஆளு பேய். பேய். காட்டு பேய். நீ என்ன கோத்ரூ பண்ண அந்த மாதிரி? தடுலா தப்புன்னு அத சொல்றேன். நான் ஃபாரஸ்ட் போனதில்ல. நாங்க சுபா எப்படிமா நானே பெரிய பேய்டா, என்ன மீறி எந்த பேய் எவனாவது வந்துருவானே கிட்ட. நீ அந்த மாதிரி கோத்ரூ பண்ணிருக்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நிக்கிறப்ப அந்த கார்னர் நிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து திடீர்னு வந்து காத்துக்கிட்டு ஏதோ வந்து பீஸ்னு சொல்லுவாங்க. You know someone is there. ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணும்ல. வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் இந்த அவுரா மாதிரிலா. ஒரு பேட் எனர்ஜி இல்ல நான் ஃபீல் பண்ணோம். என்ன சொல்லிருக்காங்க இந்த பேய் வீட்டில் ஷூட் பண்ணப்போ சொல்லியிருக்கீங்க, இந்த காதுகிட்ட திடீர்னு வந்து சூடாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி போயிருக்கேன், எனக்கு காதம் சூடாக, நான் என்ன காது சூடான்னு சொன்னேன், ஒன்றும் சூடாகல. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? இல்லை நான் தான் போகவே மாட்டேன் அந்த மாதிரி இடத்துக்கு. போயிருக்கீங்க தானே? நான் வந்து தெரியாம தான் போயிருக்கேன். ஆனால் நான் பயப்பு இல்லை ஆக்சுவலி. அவனுக்கு ஏதோ ஆயிரமுன்னு சொல்லி கவலையில் இருந்தேன் நான் ஆக்சுவலி. நான் கோத்ரூ பண்ணேன் ஹாரர்ல. அந்த வீட்டில் ஒரு 2 நாளைக்கு ஹாரரில் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனி டைம் யாரும் நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது நான் கோத்ரூ பண்ணேன் அந்த வீட்டில். நம்மளை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயத்திலே ஒரு வீட்டில் இருக்கும்ல, அது அந்த வீட்டில் கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ஷூட்டிங்லாம் போகிறோம்ல, நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அது மாதிரி நான் போன ஷூட்டில் வந்து நான் வந்து கோத்ரூ பண்ணி கொஞ்சம் பயந்தேன்னா ஃபர்ஸ்ட் படம் மெல்ல திறந்த கதவுல வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணேன். அந்த வீடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கதையான வீடு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த ஷூட்டிங் போகும்போது பேய்கிறது தான். ஆனால் எங்களுக்கு பயம்னு சொல்லும் போது அங்கே சம்பவம் நடந்த மாதிரி don't have anything like that. இப்போ நீங்க ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணும்போது did you guys like ask for permission first? ஓகே, நம்ம அந்த உத்தரவாதம்ல. ஸோ உத்தரவாதம் அங்க நாங்க ஒரு சாமி உத்தரவாதம் கொடுங்க, நாங்க ஷூட் பண்ணோம். நாங்க ஐ திங்க் இங்க ஒரு கத்தா தோப்புல ஷூட் பண்ணோம். ஸோ போகும்போது வி ஜஸ்ட் ஆஸ்க்லாம், ஏன்னா வி டோன்ட் நோ வாட்ஸ் இன் இட். ஆனா பாதினா இங்க பொண்ணு காட்டுல சொன்ன ஒரு விஷயம்னா, பார்த்து போங்க இங்க பாம்பு இருக்கு. நான் பாதி நேரம் ஷூட் பண்ணும்போது அங்க ஒரு கத்தா தோப்புல நாங்க ஒரு சீன் நடக்கும்போது நான் நிக்கிறேன், ஏதோ என் காலை இடிச்சது போனுச்சு. நானும் என்ன என் காலை இடிச்சு கீழே எட்டி பார்த்தா பாம்பு தெரியல, ஆனா அதோட மூவ்மெண்ட் தெரியுமா, நம்ம அந்த அந்த மாதிரி போச்சு. நானே சரி இவ்வளவு பெரிய சீன் எடுக்கிறாங்க, எது சத்தம் போடுறது, ஒரு கடை எனக்கு இம்யூன் ஆச்சு, பாம்பு தானே அந்த மாதிரி ஆயிட்டேன். காட்டுல பழகி போச்சா பாம்பு? என்ன இல்ல ஒண்ணும் இல்ல. ஆனா உண்மையிலேயே வந்து பாம்பு அது மாதிரி இருந்தப்ப நீ ஒண்ணுமே பண்ணல, இதுவும் பண்ணல. ஏன்னா ஷூட் டிஸ்டர்ப் ஆயின்னு சொல்லிட்டு நீ கண்ட்ரோல். ஏன்னா பாதி நேரம் கத்தா தோப்புல நாங்க நடக்கிறோம், என்ன சப்பத்து கால் உள்ளு கேட்குறோம், இழுக்கும் போது அந்த எல்லாருமே வெளியே வருதுல்ல. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நடக்கும்போது. ஸோ ராத்திரியும் ஷூட் பண்ண வேற சீனும் ஓடுது. நான் ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிட்டோம். சரி இடிச்சுட்டு போ, ஸ்ட்ராங் நீ என்ன கொத்தல தானே, அது ஓகே. நீ சும்மா அப்படி இருப்பியா? நான் தெரிச்சு ஓடி இருப்பேன். இந்த பேய்க்கு அதெல்லாம் பேய் பண்ணலாம் பாப்பியா பண்ணி? நான் பார்ப்பேன். பார்த்தா உனக்கு அறவே பயம் வராது? பயம் வருது, அந்த சவுண்டுனால தான் அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஜம்ப் ஸ்கேரா? மற்றபடி எதுவும் இருக்காது. ஓ நல்லா இருக்கு அப்படின்னு நான் எனக்கு மறக்க முடியாது. நான் கொஞ்சம் வரைக்கும் படமா தேட்டரில் பாப்கார்ன் பறந்துருச்சு சுபா அப்படி ஏந்திருக்கு தலையெல்லாம். நான் பயப்படல சுபா, உங்கனால கொஞ்சம் வரைக்கும் படத்துக்கு நீங்க நான் பயப்படல இதுக்கு பயந்துருச்சுங்க. ஆனா ஜம்ப் ஸ்கேர்ல வந்து பாப்கார்ன் பறந்துருச்சு. எனக்கு பேய் படம் பறந்து முடியெல்லாம் கொட்டி எனக்கு பேய் படம்னா பயம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படத்துக்கு. ஸோ நீ அது மாதிரி வீட்டில் ஏன் அது மாதிரி வீட்டில் சின்ன வயசுல வளர்ந்தது அது மாதிரியா என்னது தெரியலையே. வீட்டில் அடி வாங்கினது இல்லை? அப்பா கிட்ட வாங்கியிருக்கேன். அடி வாங்குறதுனால என்ன பயப்படுறது? பயம் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் மேலே தானா? பேயெல்லாம் சொல்லுவேன், அப்பா கிட்ட அடி வாங்குறது பேசாத. டேய் நீ உன்னை பார்த்து அடி வாங்கின மாதிரியா இருக்க? கொஞ்சமாவது அடி வாங்கின பயம் மாதிரியா? அது எப்படி நான் மறுத்து போச்சு. அடி வாங்கினால தான் இவ்வளோ பெருசா இருக்காது.
டேய் பாடி ஷேமிங் சொல்லிடுவாங்க ஏன்டா பிரஷர் கொடுக்குறீங்க இல்ல பாடி ஷேமிங் ஆரம்பிச்சிட்டேன் டேய் எது எதுக்கெல்லாம் பிரஷர் கொடுப்பேன்னு உனக்கு என் ஃப்ரெண்ட்ன்றதால நான் தைரியமா என்ன வேணாலும் சொல்லலாம் ஆமா தானே எனக்கு உனக்கு நீங்க அந்த மாதிரி பேய் கதை பார்த்தாலும் நீ பயப்படவே மாட்டேன் ஒண்ணுமே இல்ல நான் எதுவும் கோ த்ரூ பண்ணதில்ல அதனால எனக்கு தெரியல இந்த இந்த ஹாண்டட் இந்த வந்து அபண்டன்ட் பில்டிங்லாம் போறதுனா போயிடுவேன் தைரியமா போலாம் alone or with அது போலான்னு சொல்றது வேற போனேன்னு சொல்றது வேற போலாமா போனியா போனது இல்ல யாரும் கூட்டிட்டு போனது இல்ல Actually, இவரெல்லாம் go ஷூட் through பண்ணதில்ல எதுவுமே பண்ணதில்ல அதனால தான் கச்சான் பேச்சு நீ வந்து எப்படி தெரியுமா இந்த ஒரு சொல்லுவாங்களே பயங்கிறது ரெண்டு தான் ஒண்ணு பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறது ஸோ அந்த ரெண்டு கத்தைகள் உள்ளவங்க But have you experienced or not like a horror thing, not in movie set, but something like personal at home or not வீட்ல இல்ல பட் படிக்கும்போது காலேஜ் டைம்ல அது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்க இருந்த இடம் வந்து காடுனால எந்த காலேஜ்பா வேணா சொல்லுவேன் நாம அது அண்டர்கிரவுண்ட் பிளேஸ் தான் கீழ போட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து காடுனால டிஸ்க்ளைமர் யாருக்கு என்ன பாக்குறாங்களோ தெரியும் நான் வந்து எந்த இன்டர்வியூல படிச்சிருக்கேன் அப்படின்ட்டுன்னு. பட் மத்தபடி என்னது எங்க கீழ கெஸ்ஸிங் பண்ணுவாங்க இந்த காலேஜ் என்ன பார்த்தா தெரியாது அப்படின்னு ஐயா அந்த மாதிரி இருக்கு. பட் அது வேணா இப்ப பேசுவேன் நம்ம ஆனா காலேஜ்ல நிறைய ஹாரர் கதை நடந்தது. அது நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து யூபிஎம்ல வந்து இருக்கப்ப நாங்களும் ஒரு கேம்ப் போயிருந்தோம். எங்கன்னா பந்தோங்கில் ஒரு கேம்ப் இருந்தப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து விடிய வந்து அந்த ஒரு கேம்ப் ஆக்டிவிட்டிலாம் ஓடிடுவோம்ல. அப்போ வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஆளுக்கு வந்து சடன்லி அவங்க வந்து ராசுவோல அந்த காட்டில் நடுவில் இருப்ப திடீர்னு அவங்க வந்து ஏதோ அது இந்தோனேஷியாவா என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி அவங்க பாடியில் ட்ரான்ஸாக பூந்துருச்சு. அப்புறம் நாங்கள் மறு வருஷம் அது இன்னொரு வருஷம் கழிச்சு அதே கேம்ப் இருப்ப ஏதோ ஒரு ரெக்ரேஷன் நாங்கள் பண்ணோம். விடிய காலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த காட்டில் தாண்டி நாங்கள் வெளியே போயிட்டு ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் கயிறுலாம் கட்டி வச்சு எடுத்துருமா அங்கே தாண்டி போகிறதுக்கு கயிறு கட்டி வச்சு நாங்கள் அது பிடிச்சி வெளியே வரோம். பெரிய மரம் இருக்குது ஆலமரம். எங்கடா இங்கே தான் பாதை இருக்கும் எங்கே போச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். அப்புறம் போகிறேன் பாதை இல்லை மரம் போகிறோம் பாதை இருக்குது மரம் இருக்குது வெளியே முடியல. அன்டில் விடியகால் 5 மணிக்கு அந்த அந்த கயிறு கட்டி வச்சுருந்தோம் வெளியாகிறதுக்கு. காட்டுக்கு விடிய கால போகிறதா இருந்தால் ஒரு கயிறு கட்டி வச்சிருவோம். ஸோ நீ பிடிக்கிறப்ப பிடிச்சி போனீங்கன்னா வெளியேறலாம். பாதை இல்லை இம்பாசிபிள். அந்த இடத்துல மேமா பாதை இல்லை மரம் இருக்குது பிளாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ அன்னிலேருந்து எனக்கு ஒரு பிலீஃப் வந்துருச்சு காட்டுக்கு போனால் தேவையில்லாம் பண்ணக்கூடாது. ஸோ தெர் இஸ் சம் எனர்ஜி அந்த காட்டுக்கு காட்டுக்கு ஷூட் பண்ணுறதா இருந்தாலே முதல்ல பார்ப்பேன். ஓகே ரைட்டு எந்த காடு இது. ஆனால் இந்த படத்தில் பார்க்குறப்ப இவரை நான் காட்டுக்கு மோட்டர் எடுத்து அடிக்கிறாங்க காடி திருப்புறாங்க. அந்த நெருப்புல கொளுத்துறதுலாம் இது அந்த கடைசி கிராஃபிக்கா என்னது இல்ல ரியல். இங்க the work of VFX is very less, so all the fires all realistic. So we have எங்களோட ஸ்டாண்ட் கோஆர்டினேட்டர் பேர் எடி, அவரும் எங்க பிஎம் டீம்ல சுகாவோட டீம் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ இங்கே ஒரு காடி சீன் இருக்கும். பை ரைட் தி சீன் வாஸ் லைக் காடி லைட்டாக எரிக்க மாதிரி தான் எங்கள் பிளானிங்கே. ஆனால் வந்த டிஸ்கஷனில் ஏன்னா காடி ஆல்ரெடி நீங்கள் திருப்பி போட்டு பெட்ரோல் டீலிக் இங்கே சொன்னாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஏறிருக்கு பெட்ரோல் மண்ணெண்ணை மிக்ஸ் பண்ணி போடுங்க லைட்டாக எரியும். ஸோ நாங்களும் நம்பி சரி போடுங்க. ஆனால் வந்த நெருப்பில் எரிஞ்சு போனாக்கா காடி வெடிச்சிருச்சு. அது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாரு எங்க ப்ரொடியூசர். செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாரு. ஆனா வந்து வேக காடி வெடிச்சிருச்சு. எங்களுக்கு சஜஷன் கொடுத்த ஸ்டண்ட் டீம் கொஞ்ச நேரம் ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் எடுத்துட்டான். ஸோ அது காடி வெடிச்சிருச்சு. வி ஷுட் டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு ஹேப்பன். ஆனா நாங்க நான் ஒரு சைட் பிடிஎஸ் ரோல் பண்ணா எங்க டிஓபி ஹரி அவரு மரத்து பின்னாடியும் போயிட்டு ஷார்ட் பார்த்துட்டு இந்த எங்கல் நல்லா இருக்கு. ஆனா எங்களுக்கு ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா அந்த தருணம் அப்பப்போ நடக்கும் எங்களுக்கு செட்ல. ஸோ ஒரு இல்ல ஷூட் பண்ணாதது எங்க டோபி இருப்பாரு சீன் எடுத்துருவாரு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சுட்டு இல்ல இந்த சீன் இன்னொரு எடுப்போமே இல்ல சீன் நல்லா வந்துச்சே ஸ்லோவா எல்லாரும் கிட்ட வரும். நான் தட்டு மறந்துட்டேன் ரெக்கார்ட்டை. இது அப்பப்போ சில சீன்ல நடக்குவாங்க.
சோஃபா ஷூட்ல வந்து சாரி எனக்கு போறீங்க சொல்லு இல்ல ஓகே மேபி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பட் சோ இந்த மாதிரி ஹாரர் இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க எக்ஸாக்ட்லி என் மைண்ட்ல பத்தி பேசினா வந்துச்சு வேவ் லென்த் சோ நிறைய ஷார்ட் திரும்பி ரீடேக் அந்த கேமராவுக்கு ஏதோ தெரியும் சொல்லுவாங்களே ஏதோ மூலையில ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தா ஓகே ஏய் எத்தனை காலங்களமா ஹாரர் படத்துல தான் சொல்லிருப்பாங்க அதெல்லாம் ஆனா இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க டீம் பண்ற ஒரே விஷயம்னா காலையில இந்த ஆமை வரைஞ்சிட்டு எரிச்சிருவாங்க. என்ன மை ஆமா டர்ட்டில் தமிழ் கொஞ்சம் கொல்படி தான். ஆமா டர்ட்டில் கரெக்ட் தான். ஆமைய டர்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஷூட்ல மழை பெய்ய கூட சொல்லிட்டு என்ன வரை சொன்னீங்க தானே? அட அதுக்கும் இதுக்கும் டேய் மழை வரக்கூடாது சொல்லிட்டு ஆமை வர சொன்னீங்க இல்ல பேய் வரக்கூடாது சொல்லிட்டு ராமல வந்து ஆனா இந்த ஷூட்ல ஆமை பார்த்தா உங்களுக்கு எப்படிடா இருக்கு? ஆனா இந்த ஷூட்ல என்ன நடிச்சிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வருகிறது. ஆனா வரையறது ஒரே ஆளு மட்டும் தான் எங்க லீட் ஆக்டர்ல அவர் மட்டும் தான் வரையறது. அது மட்டும் தான் இருப்பாங்க அந்த செட்ல. எனக்கு தெரிஞ்ச ஆமை வரைஞ்சிட்டு அது எதுக்கு அது why they burn that they don't want rain to happen. okay correct rain don't happen but they have their own beliefs. நான் அதை கேட்க மாட்டேன் ஆனா அது நல்லா ஒரே வரல அது மட்டும் இருக்கும். இல்ல எனக்கு அது சந்தேகம் தான். போன ஷூட்ல வந்து மழை டெய்லி பெய்யுச்சு ஆமை வர சொன்னாங்க. ஏன் ஆமை வரணும்? ஏன் புலி சிங்கம் குரங்கு இது மாதிரி அனிமல் வரையில தானே why must be ஆமை? இப்போ நீங்க சொன்னோன்னா எனக்கு ஏன் ஹாரர் படத்தை வரப்ப எதுக்கு ஆமை வரையணும்? இது ரொம்ப புதுசா இருக்கு. நான் கேள்விப்பட்டது இல்லை. நீங்க இந்த மாதிரி கோத்ரூ பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச சகல் கேட்க எதுக்கு ஆமையை வரையணும் பேய் ஷூட்ல ஹாரர் பட ஷூட்ல? அது எங்க டைரக்டருக்கு தான் கேட்கணும். அவர் தான் ஆமையை வரி எரிச்சிரு. ஆனா சோஃபா ஆமையை நாங்க வரைஞ்சி எரிக்கும் போது ஷூட்ல எந்த பிரச்சனை வராது. அது ரொம்ப மோசமா இல்ல இங்க செட்ல ஒரு குட் ஆர்டிஸ்ட் தான் எங்க ஆக்டர் தான் மெயின் ஆக்டர். ஆனா அந்த செட்ல எங்க ஓனர் அவங்க ஹீரோயினும் வரைஞ்சாங்க. அன்னைக்கு அவங்க வரைஞ்சதுல வராத மழை பெஞ்சிச்சு. எங்கள் ஷூட்டை கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ண மாதிரி வந்துச்சு. இல்ல துருவா வரையதுனால அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் உங்களை சொல்லிக்கிறீங்களா? இல்ல நாமளும் செட்ல வரைஞ்சோம். அப்படி மழை பெஞ்சிச்சு. நான் ஆமை தான் வரைஞ்சேன். அது ஆமை மாதிரி தெரியல. நிஜத்தை திரும்ப ஆனா இது புதுசா இருக்கு. ஆமா வரைஞ்சா பேய் படத்தை ஷூட்ல சேவ் கார்ட் பண்றது. இல்ல he did say to மழை பண்ணதுக்கு அது மழை ஒரு வாட்டி இன்னொரு பக்கம் எனக்கு தெரியாதுல. நான் எனக்கே நான் எது எல்லாமே வரையறது இல்ல. இப்ப சாமியார்லாம் இருக்காங்கல்ல. ஆமா இது மாதிரி போயிட்டு யாரோ சாமியார்ட்ட போயிட்டு கயிறுலாம் கட்டி அது மாதிரி அந்த செட்ல இல்ல. எல்லாரும் நடிச்சவரே சாமியார் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. இங்க மட்டும் சஸ்பென்ஸா போட்டு வச்சிருக்காங்க. மியூசிக் பேடி பண்ண இங்க மட்டும் black and white மாதிரி ஆக்கிருங்க ஸ்லோ திங். ஆனா இங்க உள்ள சாமியார் டீச்சர் எனக்கே தெரியாத எப்படிடா தெரியாம இருக்கும். ஆனா இந்த சாமியார் பார்த்தா உங்களுக்கு எந்த சாமியார் பாக்குற மாதிரி? நிறைய சாமியார் பாக்குற மாதிரி நீங்க சொல்லுங்களேன். ஏய் பாடம் எடுத்தது நீங்க ஏன்டா என்கிட்ட கேக்குறீங்க? நான் படத்தை எடுக்கல, நான் அதோட மேக்கிங் தான். சோ கண்டிப்பா செட்ல பேசிருப்பீங்க. இந்த சாமியார் அந்த சாமியார் ஒரு ரெஃபரன்ஸ்ல வந்திருக்குமே. நான் ஆக்சுவலி ஹீரோ தான் கேக்குறேன். ஹீரோ பார்த்தா கேக்குறேன். இந்த சாமியாரை நீங்க ரெஃபரன்ஸா வச்சீங்க. இல்ல ஐ மீன் இது நான் கோத்ரூ பண்ணிருக்கேன். நான் வந்து பூலா பசார்ல வந்து கோத்ரூ பண்ணிருக்கேன். பூலா பசார் தெரியுமா எங்கன்னு? தெரியுமா எங்கன்னு உனக்கு தெரியும்? தெரியும் பூலா பசார் மலேசியா மட்டும் தெரியும். ஆனா மேப் பத்தி பூலா பசார்னு வச்சுக்கிட்டு நான் வந்து சைனால இருக்கு பூலா பசார் சொல்லுவாங்களே. என்னடா இது? ஐயோ இவங்க வச்சு சார் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் பீப்பிள் சார்? சரி ஆக்சுவலி பூலா பசார் வந்து நாக்கில் இருக்கு. ஸோ அங்கே வந்து என்ன அந்த ஐலண்டே ஒரு மாதிரி ஹிஸ்டரிக்கலாக ஒரு மாதிரி கிரிப்பியான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து யாரோ அவங்களுக்கு வந்து செய்வனெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பூலாவில் அதை போயிட்டு அதை கழிப்பாங்க. ஸோ சாமியால் கூட்டி போயிட்டு அங்கே போனால் தான் அந்த செய்வனெல்லாம் வந்து கிளென்சிங் வெரி பவர்ஃபுல்லான பிளேஸ்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இப்பயும் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இப்போ என்ன நடந்ததுன்னு. அந்த மாதிரி முன்ன ஒரு தடவை எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அங்கே என்னை கூட்டி போயிட்டு அந்த கிளென்சிங் பண்ணாங்க. ஸோ அந்த கிளென்சிங் அப்புறம் வந்தது குபேனா இல்லை வேற ஒருத்தனா எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மேபி எனக்குள்ள குபேன் இருக்காங்களா வேற இருக்காங்கன்னு தெரியல. ஸோ பயப்படுறதானே லைட்டா? இல்லை பயம் வரல. ஆனால் சும்மா யோசிச்சு பார்த்தேன் அப்படியே ஒரு சீரீஸ் நடிச்சிங்க தானே அந்த ரிலேட் மாதிரி ஆகுது. எந்த சீரீஸ்? செத்த செத்து வந்தவன் இவனா இல்ல வேற ஒருத்தனா? ஓகே சோ லெட்ஸ் எண்ட் திஸ் கன்வர்சேஷன். அழகா முடிப்போம். அழகு anything you want to say regarding the மிருகசிரிஷம் movie? So மிருகசிரிஷம் movie has been shot very well and from we saying that it's turned out well நல்லா பண்ணோம் தாண்டி இங்க சொல்லுங்க நான் கஷ்டப்பட்டு இருக்கோம் I think. ஆனா இதுல when I shot the making we can see எல்லாமே first timers
ஸோ தே ஆர் வெரி ஈகர் டு லேர்ன் அண்ட் இது நல்லா வந்திருக்கலாம் அந்த லொக்கேஷன்ஸ் அண்ட் த பீப்புள் வி மீட் த்ரூ அவுட் த ஷூட். ஸோ இந்த படம் இஸ் கம்மிங் அவுட் June 19 வெளியாகுது மிருகசிரிஷம். ஸோ நீங்களும் மறக்கக்கூடாதுல டு வாட்ச் இட் இன் தி தியேட்டர்ஸ். நாங்களும் ஹாப்பி. ஏன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த படம் வந்தோடனே சரி நம்ம நிறைய நம்மளோட லோக்கல் படம் நிறைய படம் வருது. இப்போ நாங்கள் வந்து மாச்சாய் தீம் வந்து இந்த படத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த படமும் நல்லா ஓடணும், எல்லா படமும் நல்லா ஓடணும்னு எங்களுக்கும் அந்த 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 இன்ட்ரெஸ்ட் இருக்குது எப்பவுமே. ஸோ வி விஷ் யூ கைஸ் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். இந்த படம் நல்ல ரீச் வரணும். கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப எனக்கு தெரியுது நல்லா ஒரு ட்ரெய்லர்ல நான் ட்ரெய்லர் பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். நான் எனக்கு அது தீமே எனக்கு தெரியும், ரொம்ப பர்சனலாக தெரியும். நான் ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சு இது வந்து செம்ம ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்க போது. கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப நிறைய சிரிச்சிட்டு தான் பார்க்க போகிறோம். தேட்டர் கடைசி வரைக்கும் சிரிச்ச முகத்தோட தான் வெளியே வர போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ ஐ வில் என்ஜாய் த மூவி. ஸோ நான் டெஃபினெட்லி கண்டிப்பாக தேட்டரில் படம் பார்ப்பேன். ஓகே. ஸோ மிருகசிரிஷம் 19 June நேஷன் வைட். சொல்டா மிருகசிரிஷம் எப்போ? 19 June. என் கூட தான் 19 June 19 ஜூன். எஸ் வெளியாகுது. FSD தான் சேராங்க. அதானே என்ன கேட்குறீங்க?